திரு ஆசீர்வாதம், வயநாடு இடைத்தேர்தல் முடிவை எப்படி பாக்குறீங்க? நம்ம இதற்கு முன்பு ஒரு விவாதத்துல கூட பேசணும், ஒரு அரசியல்வாதியா நம்பிக்கையை விதைப்பது என்பது பாஜக வெற்றி பெறுன்றது ஒரு அரசியல்வாதி சொல்வதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. பிரியங்கா காந்தி அவர்கள் எங்கிருந்து இங்க வராங்க, இங்க உள்ள பிரச்சனை தெரியுமா, பேரிடரின் போது என்ன செஞ்சாங்க, பெருசா போக்கஸ்டா இல்ல, குடும்ப அரசியல், அது மாதிரிலாம் நிறைய வைக்கப்பட்டது. ஆனாலும் பெரிய வாக்கு வித்தியாசத்துல பிரியங்கா காந்தி முன்னிலையில் இருப்பதையும் எப்படி எடுத்துக்கிறது? அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவது, ராகுலோடு கரம் கோர்ப்பது பாஜகவுக்கு நெருக்கடியா அமையுமா? கோபண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக ஆட்சி நாட்கள் எண்ணப்படும்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல அண்ணன் கோபண்ணா அவர்களுடைய அந்த கருத்தை ஒரு விஷுவல் திங்கிங்கா தான் நான் பாக்குறேன். பாஜகவை வீழ்த்துவதோ அல்லது பாஜகவுடைய நாட்களை எண்ணுவதோ காங்கிரஸால் முடியாது. அது மக்களோடு மக்களாக பிணைந்து போன ஒரு இயக்கமாக தான் இப்பொழுது ஆகிவிட்டது கடந்த 10 வருடங்களாக. அடுத்ததா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறது ஹரியானா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு ஈவினிங் ஜெயராம் ரமேஷ் அவங்களுடைய மற்ற தலைவர்கள் எல்லாருமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏதோ சூட்சமம் நடந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு அவங்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வயநாட்டுல அவங்க பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் இப்போதைய நிலைமையில முன்னணியில இருக்காங்க. மொத்தம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒழுங்காதான் வேலை செய்யுது அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம வயநாடை எடுத்து பார்த்தோம் என்றால் அவங்களுடைய போக்கஸ் எல்லாமே குறிப்பாக ராகுல் காந்தியோட போக்கஸ் எல்லாமே வயநாட்டுல தான் அவர் அதிகமான நேரத்தை செலவிட்டார். மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பரப்புரையில கூட அவர் அங்க கொஞ்சம் ஸ்லாக்னஸ் இருந்துச்சு. ஜார்க்கண்ட் கிட்டத்தட்ட அவர் ஒரு நாளோ 2 நாளோ தான் அவர் போனாரு. ஆக மொத்தம் அவங்களுடைய போக்கஸ் வயநாடா இருந்துச்சு. ஏன் போக்கஸ் வயநாடா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ராகுல் காந்தியோடைய வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக பிரியங்கா காந்தி வின் பண்ணணும். அதாவது 5 லட்சம் வாக்குகள், போன தடவை 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. 5 லட்சம்ன்றது இவங்களா டார்கெட்டை இவங்களா பிக்ஸ் பண்ணிட்டு இந்தியால எல்லா காங்கிரஸ் தலைவர்களும், இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல வட மாநிலங்கள்ல இருந்தும் கூட அங்க போய் அவங்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றால் அது நல்லது. மக்கள் அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பே மகேஷன். திரு ஆசீர்வாதம், நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் வயநாடு அப்படின்றது அவங்க எளிதா வெற்றி பெறக்கூடிய களமாகத்தானே இருந்தது. ரொம்ப பிரயத்தனப்பட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்றீங்களா? மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல கூட முக்கியத்துவம் தராம வயநாட்டுல போக்கஸ்டா இருந்ததுக்கு காரணம் அப்படின்றது வெற்றி பெறணும், கூடுதல் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும்ன்ற ஒரே பாயிண்ட் தான் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது நான் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இது முதல் தேர்தல். 2004 ராகுல் காந்தி களமிறங்கிட்டார். 2004, 2009, 2014, 2019, 2024 தொடர்ந்து 5 முறை அவர் வெற்றி பெற்றுட்டார். பிரியங்கா காந்தி இது தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். ஆகவே அந்த முதல் தேர்தலில் ஒரு ரெக்கார்டு மார்ஜினை கிரியேட் பண்ணணும்னு இவங்களா உருவாக்கிக்கிட்டது தான். ஆக்சுவலி காங்கிரஸ் ஏன் வயநாட்டுல பிரியங்கா காந்தியை போட்டி போடணும்? இப்ப நண்பர் சொன்னது மாதிரி நாந்தேதுல போட்டி போட சொல்லி இருந்திருக்கலாம். அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அது காங்கிரஸ் உடைய சீட்டு. அப்ப அங்க பிரியங்கா காந்தி அங்க நிறுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நான் பாராட்டி இருப்பேன். இது அவங்க ஏற்கனவே அங்க ஜெயிச்ச ஒரு சீட்டு, ஒரு கன்சாலிடேட்டான சீட்டு. 2024 லோக்சபா சீட்டுகளையும் அங்க இருந்து எல்லாமே கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ஜெயிச்சது. அதனால தன்னுடைய சகோதரிக்கு சோனியா காந்தியை பொறுத்தவரை தன்னுடைய மகளுக்கு அமைக்கக்கூடிய முதல் தேர்தல், முதல் படிக்கட்டு வெற்றிகரமான ஒரு படிக்கட்டாக அமைக்க வேண்டும் அப்படின்னு இவங்களா திங்க் பண்ணது. ரொம்ப சாதகமான களத்தை சூஸ் பண்ணிட்டாங்கன்றீங்க. ரொம்ப கடும் போட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க சவாலை எதிர்கொள்ளல, சாதகமான களத்துல நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருந்ததுன்னு சொல்றீங்க. அண்ணன் கோபண்ணா அண்ணன் அவர்களுக்கு நான் ஒன்னொன்னு சொல்லுவேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சீட்டு இருக்குதோ, எந்த இடத்துல நீங்க ஆப்போசிஷன்ல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க பிரியங்கா காந்தி போட்டியிட்டு ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் பாராட்டுவேன். அதே மாதிரி அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, மோடி வாரணாசி வாரணாசி அப்படின்றது ஒரு முக்கியமான அரசு, ஒரு கலாச்சார மையம். அது மட்டும் பாக்காதீங்க, நீங்க சொன்ன லாஜிக் படி கேக்குறேன். வாரணாசின்றது ரொம்ப சவாலான தொகுதியா பாஜகவுக்கு? ரொம்ப கடும் போட்டி தரக்கூடிய தொகுதியா? அங்கதான் பிரதமர் கண்டெஸ்ட் பண்ணாரா என்ன? ரொம்ப எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியா தானே இருந்தது அது.
அப்படி கிடையாது. அதாவது வந்து வாராணசியை வந்து அவர் சூஸ் பண்ணது வந்து வெற்றி தோல்விக்காக கிடையாது. அது வந்து ஷூர் ஷாட் வெற்றி தான். இருந்தாலும் அது வந்து ஒரு கலாச்சார மையம் சார். இன்னைக்கு இந்த உலகம் பூரா வந்து அங்க வாராணசியை நோக்கி ஏன் வருகிறார்கள்? நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சார மையமாக அங்க வாராணசி திகழ்ந்து வருகிறது. அதற்காகத்தான் அங்க வந்து அவர் சூஸ் பண்ணாரு. அதன் காரணமாக தொடர்ந்து அங்கே வந்து போட்டி போடுகிறார். அண்ணன் வந்து குறிப்பாக சீக்கிய காலிஸ்தான் பத்தி சொன்னார். இன்ஃபேக்ட் அண்ணன் அவர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த காலிஸ்தானுடைய ஆரம்பகால ஆதரவு அதற்கு பிறகு அது வந்து மாறி இருக்கலாமே ஒழிய பிந்திரன்வாலே உருவான வரலாற்றை வந்து நம்மளுடைய மறக்க கூடாது. யார் வந்து பிந்திரன்வாலேவை உருவாக்கினார்? அந்த இடத்துல வந்து ஒரு பிளவுபட்ட கூடிய ஒரு அரசியல் களத்தை பஞ்சாப்ல வந்து உருவாக்குனது எந்த கட்சி அப்படின்றதையும் நம்ம வந்து மறுத்து பேசக்கூடாது. அதுதான் நிசப்தமான உண்மை. அதன் காரணமாக காலப்போக்கில் வந்து அதே பிந்திரன்வாலா யாரால் வந்து ஆதரிக்கப்பட்டாரோ அதே பிந்திரன்வாலா அவருக்கு எதிராக போய் அங்க வந்து நேருக்கு எதிரும் புதிருமாக அங்க வந்து ஒரு பொற்கோவிலில் அங்க உள்ளுக்குள்ளார போய் உட்கார்ந்து இருந்தாரு. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் வந்து நம்மளுடைய நாடு இழந்தது. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வகுப்புவாத பிரிவினைவாத ஒரு அரசியலின் காரணமாகத்தான் நீங்களே உங்களுக்கு வந்து புதைக்குழியில் நீங்கள் போகிறீர்களே ஒழிய மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன விளக்கம் கொடுத்துருங்க. நம்ம தலைப்பு இப்போ அந்த வரலாறு புரட்ட வேண்டாம். ரொம்ப இல்ல புரிஞ்சிருச்சு. விளக்கம் கொடுக்கறதுக்காக சொன்னேன். கோபண்ணா அவங்க இல்ல பிந்திரன்வாலேவுக்கு முடிவு கட்டியது காங்கிரஸ். லங்கோவாலோட ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டது காங்கிரஸ். ஆக நாங்கள் மத நல்லிணக்கத்துக்கு தான் ஆதரவை தவிர பயங்கரவாதத்துக்கு எப்பொழுதுமே நாங்கள் ஆதரவாக இருந்ததில்ல. அது தொடக்க காலத்தில் வந்து எப்படி வேணா நிகழலாம். ஆனால் அவர் பொற்கோயிலுக்குள்ள ஆயுதத்தை இப்போ குவித்து கொண்டு அவர் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருந்த போது அது ராணுவ நடவடிக்கையின் மூலமாக அவர் அன்றைக்கு கொல்லப்பட்டார். தீவிரவாதிகள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆக எப்பொழுதுமே நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எங்கள் உயிரை மாய்த்து கொண்ட கட்சி காங்கிரஸ். நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இந்த முடிவு இன்னும் முடிந்த முடிவு வராவிட்டாலும் கூட இந்த முடிவுகளின் தன்மை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகும், அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து யாருக்கு நெருக்கடியாக இருக்கும், என்ன தன்மை அரசியல் சூழல்ல மாறும், இது பற்றியெல்லாம் கூட விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். சிவப்பிரியன், ஒரு ட்ரெண்டு செட் ஆகி மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அரசியல் கட்சிகள் நம்பலாம் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு. இந்த முடிவுகள்லாம் இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபிக்கு நெருக்கடி ஒன்று. பட் ஓவராலாக இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தோம்னா சிக்கல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு காங்கிரஸ் நினைச்சதை விட ஒரு நல்ல வெற்றின்னு அவங்க நினைக்கிறாங்க. 100 சீட்ஸு 44 இருந்தாங்க, அப்புறம் 54க்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் 100 இடங்களில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா மாநில கட்சிகள் மத்தியில் காங்கிரஸினுடைய அந்த ப்ரெஸ்டீஜ் வந்து கொஞ்சம் மேலே போச்சு. காங்கிரஸினுடைய பார்கெனிங் பவர்ஸ் வந்து அதிகமாச்சு. ஹரியானாவில் அந்த பார்கெனிங் பவர் குறைஞ்சிது. ஏன்னா ஹரியானாவில் காங்கிரஸ் முழுக்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டிய மாநிலமாக ஹரியானா பார்க்கப்பட்டது. அங்கு காங்கிரஸ் கோட்டை விட்டது நிஜம். அதுக்கு காங்கிரஸ் 1000 அர்த்தங்களை கொடுக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் ஜெயித்தாங்க. யாரோட? என்சியோட, நேஷ்னல் கான்ஃபரன்ஸோட சேர்ந்து ஜெயித்தாங்க. ஸோ அங்கே வந்து கூட்டணி கட்சி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா 2 எலெக்ஷன் நடந்திருக்கு. எங்கே காங்கிரஸ் அப்பர் ஹேண்டில் இருந்திருக்கணுமோ அங்கே காங்கிரஸ் அப்பர் ஹேண்டில் இல்லை. ஏன்னா மேக்சிமம் சீட்ஸ் மகா விகாஸ் அகாடியில் நின்னது வந்து காங்கிரஸ் தான். அவங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட 25-30 இடமோதோ மேக்சிமம் 25 இடம் தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பாஜகவை டைரக்டாக எதிர்க்கிறாங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து இன்னும் காங்கிரஸுக்கு வந்து வரும். எங்கெல்லாம் பிஜேபி வந்து ரீஜனல் பார்ட்டிஸை எதிர்க்கிறாங்களோ பிஜேபி வந்து அங்கெல்லாம் செட்பேக்கை சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா பிஜேபிக்கும் பிராந்திய கட்சிகளுக்குமான ஒரு போட்டியில் தான் வந்து பிஜேபி பின்னடைவை சந்திக்குது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடி போட்டி இருந்தால் அங்கே காங்கிரஸ் தான் வந்து அடிபடுது, பிஜேபி அங்கே வந்து மேலோங்கி வருகிறது அப்படிங்கிற
அந்த ஒரு அனாலிசிஸ் தான் நான் இந்த தேர்தலில் பார்க்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் போய் உட்காரும் போது ஆர்ஜேடி வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, இவ்வளோ சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட எனக்கு யாராவது நான் தவறாக சொன்னேன்னா யாராவது எனக்கு கரெக்ட் பண்ணலாம். இன்னும் காங்கிரஸ் தனியாக ஆட்சிக்கு வரக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது இன்னும் 2-3 வருஷத்தில் தேர்தல் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்து வர்றது பீகாரில் காங்கிரஸ் வந்து தனியாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அங்கே கூட்டணியோடு தான் இருக்காங்க. அதன் பிறகு 26 தான் கேரளா வருது, வெஸ்ட் பெங்கால் வருது, தமிழ்நாட்டில் வருது. தமிழ்நாட்டில் அவங்க திமுக கூட்டணியோடு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்னன்னா பிஜேபியை நேஷனல் லெவலில் எதிர்க்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் எந்த அளவில் இருக்கிறாங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மட்டுமே போதுமா, மாநிலங்களில் உங்களுக்கான முதலமைச்சர் பதவிகள் இல்லை மாநில தேர்தல்களில் நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா, பிஜேபி மட்டுமே மாநில தேர்தலில் ஜெயிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸை நோக்கி எழுப்பப்படும். கோபனா நான் தான் வரேன். நவநீத் அவர்கள்ட்டையும் கேட்டா நீங்க விளக்கம் சொல்லுங்க. இதுல இன்னொரு அதுக்கு பதில் சொல்லிட்டு வரீங்களா? வாங்க. இல்ல அவர் சொல்லும்போது பீகார் இல்லாம டெல்லியும் தேர்தலை சந்திக்க போகுது. டெல்லியிலையும் வந்து ஒரு குழப்பம் ஒரு நிலை தான் டெஃபினட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒரு இடத்துல வந்து ஹரியானாவில் நம்ம பார்த்தோம் அவங்களால எடுக்கும். ஸோ அதனால் அதுவுமே வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதான் அவர் சொல்ல வந்தது 2 இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன்னா